ஜெய் ஸ்ரீராம். நம்ம டாக்டர் வாசுதேவன் அவர்கள் பூரி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். பூரி என்ற க்ஷேத்திரமே ஒரு பிரத்யேகமான க்ஷேத்திரம். அந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணஸ்ய வாங்மயி மூர்த்திஹி அனு சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அவர் அவதாரம் முடிச்சுண்டாகல, அவர் அவதார முடிவில் அவர் பாகவதம் என்ற கிரந்தத்தில் சேர்ந்திருக்கார். அதனால் அந்த பாகவதம்ன்றது ஸ்ரீகிருஷ்ணருடைய வாங்மயமான மூர்த்தின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான புராணம் ஸ்ரீமத் பாகவதம். அதை நாம் கேட்டாலே போகிறோம், பகவான் நம்முடைய ஹிருதயத்தில் அவள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சத்யோஹிருத் எவருத்தியதே, கிருஷ்ணனுடைய நிவாசம் நம்ம ஹிருதயத்தில் ஏற்படணும்னு சொன்னால், கிருஷ்ணர் நம்ம ஹிருதயத்தில் எழுதியிருக்கணும்னு சொன்னால், பாகவதத்தை கேட்டால் கட்டாமே பகவான் நம்முடைய ஹிருதயத்தில் எழுதியிருக்கிறார். அதே இல்லாத ஸ்ரீமத் பாகவதம் புராணமமலம் ஸ்ரீ வைஷ்ணவானாம் தனம் அனு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, விஷ்ணு பக்தர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்றது ஒரு தனம் போல்தது. அதால் அந்த பாகவதம் கேட்கறதே நமக்கு ரொம்ப புண்ணியமான விஷயம். பக்தர்களாக இருக்கிறவள் எல்லாருமே பாகவதத்தை கேட்டால் நமக்கு பக்தி என்றது நம்ம ஹிருதயத்தில் ஏற்படுறது. அப்பேற்பட்ட விசேஷமான அந்த பாகவத புராணத்தை புண்ணியக்ஷேத்திரமான பூரியில் கேட்கறதுன்னு சொன்னால், பூரியன்னு சொன்னால் கிருஷ்ணரே அங்கே எழுதியிருக்காருன்னு தான் நம்முடைய நம்பிக்கை. கிருஷ்ணர் அவதாரம் முடித்த பிற்பாடு கிருஷ்ணருடைய தேகத்தில் இருக்கும்படியான பரமாத்ம பதார்த்தம் என்றது தான் அங்கே ஒரு ரூபமாக ஜெகநாதனாக எழுதியிருக்குதுன்னு சொல்கிறார். அப்படியே நமக்கு அந்த பூரி க்ஷேத்திரத்தில் ஒரு பிரத்யேகமான விசேஷம், அங்கே இந்த வர்ணாசிரமங்கள் பார்க்காதே, அங்கே பெருமாளுக்கு அம்சேலு பண்ண அந்த அமுது செய்த பிரசாதத்தை எல்லாருமே அங்கே நம்ம ஆச்சாரம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளே அங்கே வந்து எழுதிருந்து அங்கே அம்சேலு பண்ண எல்லா பிரசாதமும் அவர் நிவேதனம் பண்ணதெல்லாம் கூட அவர் எடுத்துக்கிறார். அவருடைய திருஷ்டி அங்கே எல்லா பிரசாதத்து மேலேயும் இருக்கிறது. அதனால் அங்கே நம்ம பிரத்யேகமாக தலிகை பண்ணிக்கிறது ஆச்சாரம் இதெல்லாம் கூட பார்க்க மாட்டார். அதான் பூரி ஜெகநாதன் சொன்னால் அப்பேற்பட்ட விசேஷமான இடம். கிருஷ்ணருடைய பிரத்யேகமான நித்திய சாநித்தியம் இருக்கும்படியான அந்த பூரி க்ஷேத்திரத்தில் ஒரு 7 நாள் நாம் எல்லாம் கலந்துண்டு, வாசுதேவன் அவர்கள் நம்ம டாக்டர் அவர்கள் ஏற்பாடு பண்ண அந்த பாகவத சப்தாகத்தில் நாம் எல்லாம் பங்கெடுத்துண்டு அந்த பாகவத கதை கேட்டால் அந்த ஜெகநாதன் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான அனுகிரகம் பண்ணுறார். எல்லாருமே அங்கே அந்த பாகவத சப்தாகத்தில் கலந்துண்டு பாகவத கதையை கேட்டு கிருஷ்ணனுடைய ஜெகநாதனுடைய அனுகிரகத்தை பெறலாம் எல்லாருமே ஆஹ்வானிச்சுண்டு. ஜெய் ஸ்ரீராம்.